நாங்கள் லா வெப் சொல்யூஷன். நாங்கள் வந்து என்ன விதமான வெப்சைட் என்றாலும் செய்து கொடுப்போம். இதில் நீங்கள் இதில் நாங்கள் ஒருவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார், டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி. அவர் கடை வச்சுக்கிறார், ஓவலேஷன் கடை வச்சுக்கிறார். அவர் வந்து டெலிவரி பண்ணுற ஆப்ஷனுக்கு கேட்க போகிறார். அப்போ நாங்கள் இதில் 3 விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 3 விஷயத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்க்க க்ரோசரி ஐட்டங்கள் கடை வச்சுக்கிறார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவைக்கு பிரயோசனமாக இருக்கும். இதில் ஆல்கஹால், சிகரெட், டொபாக்கோ இதுலன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடி செக் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணக்கூடியதாக இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க் இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இது மொபைல் ஃபோனில் எப்படி தெரியுதோ அப்படி அதை செய்திருக்கிறோம். இப்போ இது வந்து கஸ்டமருக்கு எதாக இருக்குது. இது நாங்கள் விரிவான வீடியோ அடுத்த இன்னொரு வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் கஸ்டமர்கிட்ட பார்த்துட்டோம். நாங்கள் இப்போ அடுத்த விஷயம் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், இதில் வந்து அட்மின் பேஜ் பார்க்க போகிறோம். அப்போ அட்மின் பேஜ் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அட்மினாக கம்ப்யூட்டர் இல்லாட்டி மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதல்ல அதை கிளிக் பண்ணுவோம், டேஷ்போர்ட்டை கிளிக் பண்ணுவோம். டேஷ்போர்ட்டை கிளிக் பண்ணினால் டேஷ்போர்ட்டில் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் டேஷ்போர்ட் வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து நார்மலாக இது மெயின் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்களா, அன்றைய நடந்த முழு விடயமும் இதிலே இருக்கும். அதுதான் இதில் நாங்கள் நிறைய விஷயம் இருக்கும். இதில் நீங்கள் இவற்றை டேஷ்போர்டில் ஆர்டர் இருக்கும், ப்ரொடக்ட் இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். குரோசரி, இன்வென்டரி, இப்போ நார்மலாக இவ்வளோ விஷயங்களும் எங்களுடைய ஆக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். இதில் டில் சிஸ்டம் கூட இதில் இருக்குது கட்டத்தில். இப்போதைக்கு நாங்கள் டில் சிஸ்டம் இருக்குது இப்போ தேவையில்லைன்றதுக்காக நாங்கள் அதை விட்டுருக்குறோம். அப்போ அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். ஓர்டர் டெலிவரி செய்ய போகிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து கட்டாயம் அவருக்கு டெலிவரி டிரைவர் ஆப் பண்ணிருக்கோம். இதில் பாருங்கள், இப்படி தான் ஒரு டிரைவருக்கு ஆப் கொடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். இதில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆள் பேர் போட்டதால் இதில் ஒன்றும் இருக்கையில் எல்லாட்டையும் டெலிவரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கீழே அவருக்கு இருக்கும். இது டெலிவரி டிரைவருக்குரியது. இப்போ ஆன்லைனில் இருக்கிறார். இவருக்கு தான் எல்லா வேலையை முடிஞ்சு போகிறாருன்னு சொன்னால், இல்லாட்டி லீவில் நிற்க போகிறாருன்னு சொன்னால், ஆஃப்லைனில் போட்டாருன்னு சொன்னால், இப்போ கடையில் நாங்கள் டெலிவரி ஆர்டர் வந்தால் இவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வளோ தான் அந்த 3 விஷயம் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாருக்காவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கான அழகான ஒரு வெப்சைட் ஒன்று செய்து தரலாம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.